அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி. ஆற்றல் மிக்க இந்த ஒருவரி வாக்கியத்தை இன்றைய தினம் நீங்கள் எழுதி பாருங்கள். நீங்கள் நினைத்த ஒரு காரியம் உடனடியாக அப்படியே நடக்கும். முதல் விஷயம், அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை மறக்காம நீங்க சொல்லிடுங்க. உங்களுடைய வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லுங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் மிக மிக பிரசித்தி பெற்ற அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அவருடைய அவதார திருநாள் இன்று. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் பூஜைகள் செய்ய முடியாதவர்களுக்காக எளிமையான அதே நேரத்தில் சக்தி மிக்க மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நம்முடைய இன்னொரு சேனலான டிவைன் ரூட் யூடியூப் சேனல்ல ஆல்ரெடி 3 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல்ல இன்னொரு முக்கியமான பதிவை பார்க்க போறோம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய திருநாமம் கொண்ட ஒரு ஸ்விட்ச் வேர்ட்னோ இதை சொல்லலாம், அல்லது அஃபர்மேஷன் வாக்கியம்னோ நம்ம சொல்லலாம். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு வரி வாக்கியம் இது. இன்னைக்கு டிவைன் ரூட் சேனல்ல தமிழ்ல இருக்கக்கூடிய வாக்கியத்தை நம்ம கொடுத்திருக்கோம். சோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நம்ம பார்க்க போகும் அந்த சக்தி மிக்க ஒருவரி வாக்கியம் என்ன, அதை எப்படி எந்த நேரத்துக்குள்ள எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த மேஜிக்கல் வாக்கியத்தை எழுத போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நான்வெஜ் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இன்றைய தினம் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா, இன்றைய தினம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சனிக்கிழமை நாள் முழுவதுமே நமக்கு அஷ்டமி திதி நிறைவாக இருக்குங்க. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்தது அந்தி நேரத்திலங்க. அதனால இன்றைய தினம் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி 13 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க இந்த மேஜிக்கல் வாக்கியத்தை எழுதலாம். ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மேஜிக்கல் வாக்கியத்தை எழுதணும். ரெட் அண்ட் பிளாக் கலர் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்ல நம்ம எழுதணும். ஆற்றல் மிக்க இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதுவதற்கு முன்பாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நல்லா நீங்க பிரார்த்தனைய செய்யுங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நீங்க தியானிக்கணும். பிறகு உங்களுடைய பிரார்த்தனைய செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய அற்புதமான இந்த வாக்கியத்தை 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். நான் ஒரு டெமோக்காக 5 முறை எழுதியிருக்கேங்க. ஆனால் இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு மேல் இரவு 11 மணி 13 நிமிடங்களுக்குள்ளாக 27 முறை 27 டைம்ஸ் நம்ம எழுதணும். ஸ்ரீ கிருஷ்ணாஸ் மேஜிக் மிராக்கிள்ஸ் பிகின் நவ். ஸ்ரீ கிருஷ்ணாஸ் மேஜிக் மிராக்கிள்ஸ் பிகின் நவ். ஸ்ரீ கிருஷ்ணாஸ் மேஜிக் மிராக்கிள்ஸ் பிகின் நவ். எண்ணிக்கை அதிகமாகவும் எழுத வேண்டாம், குறைவாகவும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டா 27 டைம்ஸ் 27 முறை நம்ம எழுதணும். 27 நட்சத்திரங்களை குறிப்பதனால 27 முறை நம்ம எழுதுறோம். அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை 27 நட்சத்திரங்கள். அந்த பாவத்தை குறிப்பதற்காக 27 டைம்ஸ் நம்ம எழுதுறோம். எழுதி முடிச்சிட்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கு நன்றியை நம்ம சொல்லணும். பிறகு அந்த பேப்பரை மடித்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்க வச்சிருங்க. ஷெல்ஃப்ல, பேக்ல,
பூஜை அறைன்னு நீட்டான ஒரு இடத்துல வச்சிருங்க. உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிக்கணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் எரிக்கலாம். எரிப்பதுன்றது அக்னியில் நாம் சமர்ப்பிப்பதற்கு சமம். சோ உங்க கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு இந்த பேப்பரை நம்ம எரிக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான பவர்ஃபுல்லான டெக்னிக்கை இன்றைய கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. நம்ம சேனல்ல பொதுவாக நிறைய காரிய தடை நீக்குதல் மற்றும் பணவசிய மெத்தடை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த முறை நம்ம விநாயக பெருமான் ஆசீர்வாதத்துடன் லட்சுமி கணபதியை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். மகாலட்சுமி தாயாருக்கு உரிய தாமரை மலரில் அமர்ந்திருக்கக்கூடிய அற்புதமான லட்சுமி கணபதி, சுத்தமான பித்தளை பிராஸ்ல இருக்கக்கூடிய விநாயகர். இவருடைய உயரம் பார்த்தோம்னா 1.5 இன்ச்ல இருக்கும். 1.5 இன்ச்சஸ்ல இவருடைய ஹைட் இருக்கும். சோ தாராளமா நம்ம எல்லாருடைய வீட்லயுமே வச்சு இவருக்கு பூஜைகள் செய்யலாம். இந்த விக்கிரகத்திற்கு தினமும் அபிஷேகம் செய்யணும், நெய்வேத்தியம் வைக்கணும்னு கிடையாதுங்க. நீங்க பூஜை செய்யும் போது நெய்வேத்தியம் வைத்தாலே போதும். 16 செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவர் இந்த லட்சுமி கணபதி. ரொம்பவுமே ஸ்ரத்தையோட மனமுருகி இந்த விநாயகர் சிலையை நம்ம அவருடைய அருளால வடிவமைச்சிருக்கோம். இவருடைய முக அமைப்பு அந்த அளவிற்கு தத்ரூபமாக வந்திருக்குங்க. நல்ல தேஜஸுடன் இவருடைய கண்கள்ல நல்ல உயிர்ப்பு இருக்குங்க. இந்த விநாயகரை தினமும் 2 நிமிஷம் நம்ம பார்த்துட்டு வந்தாலே போதும், ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கி தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும். நம்முடைய வீட்டிற்கு பூரண லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். இந்த விநாயகர் சிலையை நம்ம வீட்டுல பூஜை அறையிலையும் வைக்கலாம். தனி பூஜை அறை இருக்கணும்னு கிடையாதுங்க. சுவாமி படங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வைத்தாலே போதும். மேலும் நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டேஷ்போர்ட்ல வைக்கலாம். அதே போல ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கலாம். தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த விநாயகருடன் 4 முக்கியமான பணவசிய சமித்துகளை நம்ம கொடுக்கிறோம். அது என்னன்னு பார்ப்பதற்கு முன்பாக இவருடைய முதல் பூஜையை எப்படி செய்யணும்னு பார்த்தோம்னா, பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம களிமண் பிள்ளையார் வாங்குவோம், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய கல் பிள்ளையார் அல்லது விநாயகர் படத்தை வச்சு பூஜை செய்வோம். இந்த வருடம் இந்த லட்சுமி கணபதியையும் சேர்த்து நீங்க வாங்கும் விநாயகர் அல்லது பூஜை செய்யும் விநாயகருக்கு பக்கத்துல வச்சு இவருக்கும் நீங்க பூஜைகள் செய்யுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழக்கமாக நீங்க என்ன பூஜைகள் செய்வீங்களோ அதை மட்டும் செய்தால் போதும். இந்த விநாயகருடைய பிரபையில, அதாவது தலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சக்கரத்துல ஓங்காரமும் பதிச்சிருக்குங்க. சோ வீட்டிற்கே ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். இந்த லட்சுமி கணபதியுடன் வரக்கூடிய அந்த 4 பணவசிய பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அதிரடி பணவரவை தரக்கூடிய 3 எண்ணிக்கையில் நாராயண சங்கு. அடுத்ததாக பவழ நிறத்தில் இருக்கக்கூடிய 3 எண்ணிக்கையில் இருக்கும் மஞ்சாடி குரு. இது குருவாயூரப்பன் மற்றும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. இந்த மஞ்சாடி குரு சொந்த வீடு பாக்கியம் மற்றும் கடன் தொல்லையை நீக்கக்கூடியது. மூன்றாவதாக 5 எண்ணிக்கையில் குன்றின் மணி. நான்காவதாக ஒரு குபேர சோழி. இந்த சோழியுடைய முதுகு பார்த்தோம்னா இளம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். லைட்டா ஒரு கரும் பச்சையில் கோடு இருக்கும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த விநாயகருக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டுல இந்த பணவசிய பொருட்களை வச்சு நீங்க பூஜை செய்யுங்க. பூஜை முடிந்ததும் மஞ்சள் நிறம் அல்லது பச்சை நிற துணியில இந்த 4 பொருட்களையும் சேர்த்து மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த வழிபாட்டு முறை. இதை ஏதோ வியாபாரத்திற்காகவோ மார்க்கெட்டிங்காகவோ சொல்லலங்க. ரொம்பவுமே ஆத்மார்த்தமா இந்த விக்கிரகத்தை நம்ம செஞ்சிருக்கோம். இந்த வருடம் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த லட்சுமி கணபதியை நீங்க வாங்கி பாருங்க. அடுத்த வருடம் விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இந்த லட்சுமி கணபதி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொரியர் சார்ஜஸ் உண்டு. இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டெண்ட் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கலாம். நம்ம டீம்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேவைப்படுறவங்க லட்சுமி கணபதியை நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.